வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் இப்ப ரீசெண்டா செய்திருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இணையத்துல அந்த அளவுக்கு பரவலாக வைரலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா ரீசெண்டா நம்ம திருச்சிக்கு போயிருக்கக்கூடிய விஜய் அவர்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ திருச்சியில போயிட்டு அந்த இடத்துல விஜய் அவர்கள் செய்திருக்கக்கூடிய செயல் உண்மையாவே கூஸ் பம்ப்ஸா இருக்கு. பெருமையா அவரை பத்தி நினைக்க வைக்குது. இதுதான் எல்லாருக்குள்ளயும் வேணும் அப்படின்ற இந்த நினைப்பை தூண்டுதுங்க நம்மளுக்கு. என்ன நடந்திருக்குன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். அந்த இடத்துல இந்த சமத்துவம் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு மதத்தை பற்றி வாயால பேசுறது மட்டும் கிடையாது. எல்லா மதத்திலும் போயிட்டு அவங்களுடைய இறை நம்பிக்கையில கலந்துக்கிட்டு அதுல நம்ம ஒரு ஆளா இருக்கிறதா இந்த இடத்துல ஒரு மனிதன். எல்லா இறைவனையும் வணங்கலாம். எல்லா இறைவனுக்கும் ஒரு மனிதன் சமம் தான் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் காண்பித்திருக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப இணையத்துல பயங்கர வைரலா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேர் விஜய் அவர்களை போற்றத்தக்க ஒரு மனிதராக மாற்றிட்டு இருக்காங்க. அதாவது திருச்சிக்கு போனாருங்க ரீசெண்டா அந்த மனுஷன். போனவர் ஃபர்ஸ்ட் ஒரு அம்மன் கோயில்ல போயிட்டு அந்த இடத்துல சாமியை கும்பிட்டு சாஷ்டாங்கமாக கீழே தரையில விழுந்து கும்பிட்ட விதமா இருக்கட்டும், விபூதி மற்றும் குங்குமத்தை பூசிக்கிட்டு ஸோ அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் அதை அழிக்காம ஸோ அந்த விஷயத்த எப்படி சொல்றது, ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு பண்ணாம அதை உணர்வு பூர்வமாக பண்ணியிருக்காரு பாத்தீங்களா, வேற லெவலுங்க. அதே சமயத்துல சர்ச்ல போயிட்டு முட்டி போட்டு அவங்க கிறிஸ்டியன்ஸ் எப்படி பிரார்த்தனைகளை கடவுள் முன்னாடி முன்னெடுப்பாங்களோ அதே பண்ணியிருக்காரு. மசூதிக்கு போயிட்டு அல்லாவை தொழுகக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான மனுஷங்க தான் உண்மையாவே நம்மளுக்கு வேணும். ஏன்னா இந்த இடத்துல நீ இந்த சாதிக்காரன், நீ இந்த மதத்துக்காரன், இவங்கன்னா அப்படிதான், அவங்கன்னா இப்படிதான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதன் மூலமாக ஒரு அரசியல் லாபத்தை சம்பாதித்துட்டு இருக்கக்கூடிய இது போன்ற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில விஜயண்ணா எவ்வளவு சூப்பரானவர்ன்றத வார்த்தைகளால விவரிக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த சம்பவம் அந்த மாதிரி. இந்த இடத்துல எல்லாரும் ஒன்னாயிட்டாங்கன்னு வைங்களேன், எங்க பஞ்சாயத்து வரப்போகுது? இங்க அரசியல்வாதிகளுக்கு வேலையே இல்லாம போயிடும். ஏன் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் ரீசெண்டா நேத்திக்கு திருவள்ளூர்ல மற்றும் சென்னையில விஜய் அவர்கள் ரோட் ஷோ போயிருந்தாருங்க. அந்த இடத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு தெரியுமா? இவரை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஏன்னா அவ்வளவு கண்டென்ட் அவ்வளவு இருக்குங்க. ஏன்னா எளிமையாக மக்கள் கூட பழகும்போது அவங்களுக்கு ரொம்ப இன்டெப்தா கனெக்ட் ஆயிடுறாரு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. நேத்திக்கு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் அவருடைய வாகனத்துல போகும்போது அவர் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல அவருடைய சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஐ மீன் இதை எக்ஸாஜரேட் பண்ணல. என்னடா சாப்பாடு தானடா சாப்பிட்டாங்க, இதெல்லாம கூட பெருசா பேசுவீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் கமெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. அது கிடையாது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காசுக்கும் அவரு இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ்க்கும் அவர் இந்த அளவுக்கு மக்களுக்காக கஷ்டப்படணும்ட்டு அவசியமே கிடையாது. ஒவ்வொரு படத்துக்கும் 2 கோடி 200 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ அந்த மனுஷன் நினைச்சா ஜாலி இருந்துகிட்டு ஏதோ ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போனா ராஜ வாழ்க்கை கிட்டத்தட்ட 4-5 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு காசை சேர்த்து வச்சுட்டு போயிடலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு ஸோ அவருக்காகவும் மக்களுக்காகவும் ஜஸ்டிஸ் கேட்க வந்திருக்காருன்னும் போது அந்த இடத்துலதான் அவரை மக்கள் கன்சிடர் பண்றாங்க. ஸோ விஜய் அவர்கள் எல்லாரும் போலயும் கிடையாது. இவர் அடுத்த ஒரு எம்ஜிஆராக நினைக்கிறாங்க. அடுத்த ஒரு சிறந்த தலைவராக விஜய் அவர்களை நினைக்கிறாங்க மக்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் கேரோன்ல இப்ப ரீசெண்டா அவர் போகக்கூடிய அந்த வாகனத்துல சாப்பிடறதுக்கு கூட டைம் இல்லாம அவர் வாகனத்துல சாப்பிட்டபடி வந்துகிட்டு இருக்காரு. நேத்திக்கு விஜய் அவர்கள் திருவள்ளூர் மற்றும் சென்னையில அவருடைய ரோட் ஷோ போயிருந்தாரா. அந்த சமயத்துல ஒரு திருமணம் ஆகி இருக்கக்கூடிய ஒரு தம்பதி அந்த இடத்துல விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க மனக்கோலத்துல திருமணமான பிறகு மனக்கோலத்துல ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது கோடி ரூபாய் கொடுத்தா கூட அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்காது அவங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் விஜய் அவர்கள் அந்த திருமண தம்பதிக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ அங்க ரோட் ஷோ போகும்போது கரெக்டா ஒரு தம்பதி திருமணம் ஆகி இருக்கக்கூடிய கோலத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் அவர்கள் அவங்களை கூப்பிட்டு அவருடைய வாகனத்துல ஏத்தி ஸோ எல்லார்கிட்டையும் அவர் கை காண்பித்து வைத்திருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே அவங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல விஜய் அவர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், கட்டி அணைத்து விஜய் அவர்களை கொண்டாடி இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், ஒரு எளிமையான ஒரு தலைவனை காட்டுதுன்றது மாற்றுக்கருத்தே கிடையாதுங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளுடைய மூஞ்சிக்கு. இன்னொரு பக்கம் அதை கடந்து விஜய் அவர்கள் அதாவது நார்மல் விஜய் அவர்கள் நம்ம பார்த்திருப்போம், எப்பயும் சிரிச்ச மூஞ்சா அழகா கை காமிச்சிட்டு அவர் ரோட் ஷோல பங்கெடுக்கிறதும் அவர் மைக்க பிடிச்சி பேசுறதும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா அவர் கோவப்படக்கூடிய அந்த தருணங்கள் ஒவ்வொன்றும் சிங்கம் கர்ஜிக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது அப்படின்ட்டு டிவிக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் பயங்கரமா சில வீடியோஸை பரப்பிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, நேத்திக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் கூட விஜய் அவர்கள் வாகனத்துல நின்றுட்டு இருப்பாரு. அப்போ சில பவுன்சர் அங்க வரக்கூடிய தொண்டர்களை போட்டு தள்ளி இருப்பாங்க வேணுமோ, ஏதோ சம்திங் பேடா ராங்கா பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல விஜய் அவர்கள் கோவப்படுறாரு பாருங்க. ஏங்க இந்த மனுஷன் சிரிச்ச மூஞ்சோட இருக்காரு, ஆனா கோவம் வருது பாருங்க, வேற மாதிரி வருதுங்க. அந்த இடத்துல அந்த பவுன்சரை இப்போ அப்படின்ட்டு அவரு அந்த மாதிரி அதட்டக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இவருக்கு கோவம் வருது. இவருக்கு மக்கள் கூட அப்படி ஒரு கனெக்ட் இருக்கு.
ஸோ அப்போ மக்களை எளிமையாக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் இவரு கண்டிப்பா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தலைவனாக இருப்பாரு, மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் இப்ப இந்த இடத்துல வந்து பயங்கரமா எழுந்திருக்குங்க. ஸோ மக்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அவருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. ஸோ லிட்டரலி அதை வந்து காண்பிக்குது, நிறைய இடத்துல வந்து காண்பிக்குது. ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போடுங்க, விஜய் அவர்கள் வந்து மக்கள் கிட்ட முகம் சுளிக்கும்படி இப்படி நடந்துட்டாரு, தள்ளி விட்டுட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, ஒண்ணு கூட காண்பிக்க முடியாது. ஏன்னா வரக்கூடிய அம்மாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எல்லாரையும் ஒரு போல மதிக்கிறாரு, சமமா பாக்குறாரு, கட்டி அணைக்கிறாரு, முத்தம் கொடுக்குறாரு. சோ தப்பா சொல்ல வரல, ஐ மீன் எல்லாரையும் சமமா பாக்குறாரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எளிமையான ஒரு தலைவன். இதை காட்டி இன்னும் நான் என்னங்க சொல்றது? இங்க ஒரு சிலர் வந்து விஜய் அவர்களை வந்து விமர்சனம் பண்ண வந்துட்டாங்க. இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டா அது வந்து பிஜேபிக்கு போட்ட மாதிரி. ஏங்க எத்தனை நாளைக்கு இந்த மாதிரியான கதைகளை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க? எனக்கு புரியல. விஜய் அவர்கள் எங்க பிஜேபியை வந்து ஆதரிச்சாரு? அவர் எங்க இந்த மதம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பின்பற்றிட்டு இருக்காரு? அவர் ஒரு மத சார்பற்ற ஒரு கொள்கையை தான் பின்பற்றின்னு இருக்காரு. சோ எல்லா மதங்களையும் ஒண்ணு போல அவர் வந்து மதிச்சிட்டு இருக்காரு. இங்க ஒரு மதத்தினரை வந்திச்சுட்டு ஐ மீன் வஞ்சித்து அவர் வேற ஒரு மதத்தை தூக்கி பிடிச்சிருக்காரு. இந்த இடத்துல காண்பிக்க முடியுமா? ப்ரூஃப் இருக்கா? கிடையாது. ஏதோ ஒரு அரசியல் லாபத்துக்காக விஜய் அவர்களை வந்து இவருக்கு ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துரும் பாய் அப்படின்ட்டு இந்த மாதிரியான கதைகளை வந்து கட்டவிழ்த்து விடுவது கொஞ்சம் கூட சரி கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். சோ பேசுறவங்க வாய் 1000 பேசலாம். பட் மக்களுக்கு இங்க உண்மை என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு டிவிக்கு தொண்டர்கள், ரசிகர்கள் அவங்களுடைய பதிவுகள் வந்து பயங்கரமா போட்டுட்டு வராங்க. சோ எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி பிஜேபி உள்ள வந்துரும் பாய், சிறுபான்மையோட இந்த வாழ்க்கை வாழ்வாதாரம் நசுக்கிடுவாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரியான பூச்சாண்டிகளை காண்பித்து சோ விஜய் அவர்களுடைய கட்சிகளையும் சோ ஒரு சாயல் பூசிடுறாங்க, பிஜேபி சாயலை பூசிடுறாங்க அப்படின்ட்டு டிவிகே தொண்டர்கள், ரசிகர்கள் ரொம்ப கோபமா இப்ப அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்திட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டா அந்த டிவோர்ஸ் சம்பந்தப்பட்டிருக்கூடிய விசாரணை என்பது நடந்திருக்கு. அதுல வந்து விஜய் அவர்கள் வந்து நேர்ல ஆஜராக முடியல, இந்த எலெக்ஷன் ரோட் ஷோ பரப்புரைலாம் போகுது இல்லையா, அதனால அவர் வந்து காணொலி வாயிலாக விஜய் அவர்கள் வந்து அந்த கோர்ட்ல ஆஜராகி சோ இந்த இடத்துல விஜய் அவர்கள் தரப்புல இருந்து டிவோர்ஸ் வந்து கேட்கல. பட் விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் வந்து கண்டிப்பா டிவோர்ஸ் வேணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஒரு கட்டத்துல ஓகே, இரு தரப்பிலும் சோ அதற்கான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து டிவோர்ஸ் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப நடைமுறைக்கு வந்திருக்கு. சோ இதற்கான மறு விசாரணை வந்து ஜூன் மாதத்துல வந்து தொடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சோ அது வரைக்கும் விஜய் அவர்களுக்கும் சோ இந்த டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட இஷ்யூக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. விஜய் அவர்கள் ஃப்ரீயா அவருடைய எலெக்ஷன் வேலைகளை வந்து பாத்துக்கலான்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இது தாண்டி நிறைய செய்திகள் வந்து போயிட்டு இருக்கு. நான் கூட நேற்று சொல்லியிருந்தேன், 250 கோடி சம்திங் கொடுத்து விஜய் அவர்கள் வந்து ஜீவனாம்சம் கொடுத்து சங்கீதா அவர்களை வந்து டிவோர்ஸ் பண்றாரு அப்படின்ட்டு இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் போயிட்டு இருந்தது. பட் எதையும் இது வரைக்கும் அபிஷியலா கேட்க முடியலங்க. பட் இப்படி ஒரு சுமூகமான ஒரு நிலை எட்டி இருக்கு. ஸோ இரு தரப்பிலும் எதுவும் கான்ட்ரவர்சி ஆகாம, சர்ச்சையாகாம இப்படி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல டிவோர்ஸ் வாங்குறாங்கன்னும் போது யாருக்கும் இந்த இடத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. யார் கூட வாழணுன்றது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய தனி மனித விருப்பம். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது, அது யாரா இருந்தாலும் சரி. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களை விமர்சிக்கக்கூடிய சினிமா நடிகர்கள், பிரகாஷ் ராஜ் அவர்களா இருக்கட்டும், சத்யராஜ் அவர்களா இருக்கட்டும், அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. எங்க இதே மாதிரி விமர்சனம் பண்ணி தான் விஜயகாந்த் அப்படிங்கிற இன்னொரு எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர், எங்களுடைய தலைவர், முக்கியமான தலைவர், அவரை வந்து நாங்க வந்து இழந்துட்டோம். இப்போ இன்னொரு நபரை நாங்க இழக்கிறதுக்கு ரெடியா இல்லை அப்படின்ட்டு டிவிகே தொண்டர்கள், ரசிகர்கள் அவங்களுடைய வீடியோஸை வந்து பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வராங்க. பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கெல்லாம் சரியான ஒரு பாடத்தை வந்து எடுத்துட்டு இருக்காங்க டிவிகே தொண்டர்கள், ரசிகர்கள். அப்படி அந்த வீடியோஸ்ல என்ன பார்க்க முடியுதுன்னா, ரீசெண்டா பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து டிரைவருக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துறாரு, டிரைவர்லாம் எம்எல்ஏ ஆகலாமா அப்படின்ற ஒரு பாணியில அவர் வந்து பேசியிருப்பாரு. அதற்கு வந்து எங்க ஒரு டிரைவருடைய மகன் வந்து இந்த இடத்துல வந்து எம்எல்ஏ ஆகிறது உங்களுக்கு பிடிக்கல, பட் ஒரு முதலமைச்சருடைய மகன் இன்னொரு முதலமைச்சர் ஆகலாமா அப்படின்ட்டு பல கேள்விகளை வந்து டிவிக்கு தொண்டர்கள், ரசிகர்கள் இந்த மாதிரி அடிக்கிட்டு வராங்க. சோ இதற்கெல்லாம் ஆன்சர் என்ன கொடுக்க போறாங்கன்றதும் எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் சத்யராஜ் அவர்கள் வந்து பயங்கரமா டேமேஜ் ஆகிட்டு வராரு. சத்யராஜ் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக பேசிட்டு வராங்க. இந்த மாதிரி நீங்க வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபிக்கு போட்ட மாதிரி இந்த கதைகளை எத்தனை நாளைக்கு தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. விஜய் அவர்களுக்கு எதிராக சத்யராஜ் அவர்கள் வந்து பெருசா பேசிட்டு வராரு. ஆனா அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து அந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில வந்து எதிரொலிக்கல. அதை வந்து கண்கூடவே பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து சத்யராஜ் அவர்களுடைய மகனான சிபி சத்யராஜ் அவர்கள் வந்து சத்யராஜ் அவர்களுக்கு எதிர்த்து சில பதிவுகளை வந்து போட்டுட்டு வராரு. சோ சத்யராஜ் அவர்கள் ரீசெண்டா விஜய் அவர்கள் வந்து விமர்சிச்சிருந்தார் இல்லையா, சோ அதற்கு வந்து சிபி சத்யராஜ் அவர்கள் வந்து அவர் எக்ஸ்தல பக்கத்துல வந்து உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முனும், கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ட்வீட்டா போட்டிருக்கிறது. இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ராங் ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் மேல, ஏதோ ஒண்ணு தப்பா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. சோ இந்த இடத்துல நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ட்டு டிவிகே தொண்டர்கள், ரசிகர்கள் சோ பல கருத்துக்களை இந்த இடத்துல வந்து முன் வச்சுட்டு வராங்க. சோ ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை இந்த இடத்துல வந்து நம்ம பேசிட்டோம். லாஸ்டா இந்த போலீஸ் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டு சில விஷயங்களை டிவிகே தொண்டர்கள், ரசிகர்கள் வந்து பேசியிருக்காங்க. சார் இதுக்கு முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கும்போது போலீஸ் துறையை ஏவல் துறையா மாற்றி டிவிகேக்கு வந்து எந்த இடத்துல போனாலும் பாதுகாப்பு சரியில்லை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா நிறைய ரோட் ஷோஸ் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா இடத்துல மக்கள் வந்து கூட்டமாக குவிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து எந்த ஒரு அசம்பாவிதமே நடக்கலையே.
எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படலையே. என்ன சார் இது? இதுல இருந்து பார்க்கும்போதே தெரியலையா? மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி இதுல இருந்து வரணும். ஸோ இந்த இடத்துல இவங்க வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக சதி செய்றாங்க அப்படின்ட்டு டிவிகே தொண்டர்கள், ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பலவாறு சொல்லிக்கிட்டு வராங்க. விஜய் அவர்களும் மக்களுக்கு மத்தியில வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ரொம்ப பெருசா உயர்ந்துட்டு போறாருன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா மாற்றத்தை நோக்கி ஒவ்வொருத்தவங்களும் இப்போ அவங்களுடைய குரல்களை வந்து உசத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது. சோசியல் மீடியாலாம் பார்க்கும்போது. அவ்வளோ சப்போர்ட் விஜய் அவர்களுக்கு வந்து இப்போ வந்து கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.